அமராந்த் ராஜ்கிரா ஃப்ளாரில் ஸ்ப்ரவுட்டட் கிடைக்கிறதுன்னு உடனே அப்பா அதை எப்படியாவது வாங்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அக்கி ரொட்டியில் போடலான்னு நினச்சேன். ரைஸ் ஃப்ளாரில் பண்ணுறேன், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறது, அது கூட இதுவும் போட்டு பண்ணுறேன். ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட், பாதி வெள்ளரிக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்டு கொரியாண்டர், 2-3 பச்சை மிளகாய் ஃபைன்லி சாப்டு. காய்கறியெல்லாம் நன்னா அலம்பி கேரட் கிரேட் பண்ணுறதில் கிரேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஸ்டோர் பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ராஜ்கிரா ஸ்ப்ரவுட்டட் பவுடர், உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு தண்ணியே விடாதேக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆகிற திரண்டு வர வரைக்கும் அரிசி மாவு வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த வெஜிடபிள். இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்து லெமன் சைஸ் பாலுக்கு இந்த மாவு எடுத்து தின்னாக பட்டர் பேப்பர் இல்லை இலையில் நல்லா தின்னாக தட்டி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் ஆர் எனி ஆயில் ஆஃப் யர் சாய்ஸ் விட்டு மூடி 6 to 7 மினிட்ஸ் ஆகும். ஸ்லோ குக்கிங் தான், அப்போ தான் நல்லா குக் ஆகும். கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து எனி சைட் டிஷ் ஆஃப் யுவர் சாய்ஸ், கோகனட் சட்னி, ஆனியன் சட்னி ஆர் டொமேட்டோ சட்னி, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் டேஸ்ட்டில். இந்த ரெசிபி சூப்பர் ஈஸியாக இல்லை? நீங்களும் ரெடியாக இந்த ரெசிபியை பண்ணி பார்க்குறதுக்கு? சாப்பிட்டு பார்த்தா தான் இது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும்.